வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது காரிய சித்தி வசியமை செய்யக்கூடிய ஒரு சின்ன முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப மிக மிக எளிமையானது. அந்த மூலிகை இந்த மூலிகை போட்டு தேடிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இல்லை. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு மை தயாரிக்கக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மையை எப்படி பயன்படுத்துறதுன்னா, எதுக்காக பயன்படுத்துறதுன்னா, நம்ம வீட்டில் பண வருமானம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு விரைவு செலவு ஏற்படுது, அந்த விரைவு செலவை குறைக்கிறதுக்காகவும் வெளியில் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் நீங்க வெளியே ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்காக வெளியே நேரத்தில் அந்த காரியமாகப்பட்டு தோல்வியின்றி உங்களுக்கு வெற்றி சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கொடுப்பன விஷயங்களுக்காகவும் இந்த மையை நீங்க பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயத்துக்கு எதுவும் போறீங்கன்னா இந்த மையை எடுத்து நெத்திப்பு, அதாவது உங்களோட வலது கண் புருவத்திலேயோ அல்லது நெத்தியிலோ வச்சுக்கிட்டு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போங்க. இந்த மை இருக்கக்கூடிய இந்த காரணங்களால உங்களுக்கு நல்ல மாதிரியே நீங்க போன காரியங்கள்ல வெற்றி அடையுங்க. உங்களுக்கு தோல்வி இல்லாத ஒரு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த மை தயாரித்து நீங்க வச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு நேரத்துல, சரியா? இதுக்கு என்னன்னாக்க, ஒரு வியாழக்கிழமை வளர்பறை வரக்கூடிய வியாழக்கிழமையில குரு ஹோரையா பார்த்துக்குங்க. இல்ல ஞாயிற்றுக்கிழமையில கூட, ஞாயிற்றுக்கிழமையில வளர்பறையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை குரு ஹோரையா பார்த்துக்குங்க. 2 நாட்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்கள் தோதுப்பட்டு வரும் இல்லையா? தோதுப்பட்டு வருதுன்னா சில நாட்கள் சில பேருக்கு வேலை இருக்கும். அதனால 2 நாட்களை குறிப்பிடுறோம். இன்னும் நாட்கள் இருக்குது. எல்லா நாட்களும் நம்ம அசால்ட்டா இருந்துருவோம் இல்லையா? இன்னும் 4 பேர் அன்னைக்கு பண்ணி விட்டுருவோம். அதனால 2 நாட்கள் மட்டும் நான் குறிப்பிடுறேன். வியாழக்கிழமை வளர்பறை வரக்கூடிய வியாழக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் குரு ஹோரையில பார்த்துக்குங்க. குரு ஹோரையை பார்த்துக்கிட்டு வீட்டுல சமையலுக்காக கிராம்பு வச்சிருப்பீங்கல்ல, அந்த கிராம்பை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கங்க. பச்சை கற்பூரம் எடுத்துக்கிட்டு விளக்கு, அகல் விளக்கு இருக்கு இல்லையா? அகல் விளக்குல இந்த பச்சை கற்பூரத்தை போட்டுக்கிட்டு அதுக்கு மேல இந்த கிராம்பை போட்டுக்கிட்டு கொளுத்திக்குங்க. பச்சை கற்பூரத்தை கொளுத்திடுங்க. கொளுத்தி நல்லா இந்த கிராம்பகப்பட்டது எரியணும். எரிஞ்சு ஆன உடனே என்ன பண்றீங்கன்னா, அந்த நீங்க தனியா எடுத்து இந்த இப்போ இந்த கிராம்போட கரியெல்லாம் மிஞ்சிருக்கும் இல்லையா? அதை எடுத்து நீங்க தனியா பொடி பண்ணி நசுக்கி பொடி பண்ணிட்டாலும் சரி, இல்ல அந்த விளக்குலயே வச்சு சும்மா லைட்டா நீங்க கையில நசுக்கி விட்டாலும் சரி, இல்ல ஒரு மரக்கட்டையை கொண்டு லைட்டா நீங்க நசுக்கி விட்டாலும் சரி. ஆனா இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தாதீங்க, சரியா? இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ஒரு கல், சின்னதாக ஒரு கல்லுகில வச்சு சும்மா லைட்டா அதை நீங்க அரைக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா கூட நல்லா அந்த கறிக்கு, அது கிராம்போட மிச்சமாகப்பட்டது கறியாகப்பட்டது நல்லா சாம்பல் ஆயிடும். சாம்பல் ஆகிட்ட உடனே என்ன பண்றீங்கன்னா, காராம்பசு நெய் இருக்குல்ல, காராம்பசு நெய், அந்த காராம்பசு நெய்யை வாங்கிக்கிங்க. அதாவது இப்போ காராம்பசு தேடியெல்லாம் போக முடியாது இல்லையா? கடையில நெய்யெல்லாம் தனி விற்பாங்கல்ல. நம்மளுக்கு நெய் பாட்டில்ல போட்டு அடைச்சு கொடுக்காம நம்ம நெய் தயாரிப்பாங்க பாருங்க. பாலெல்லாம் வாங்கி போயிட்டு நெய் தயாரிப்பாங்கல்ல. சில பேர் தயிர் அது இதெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் போயிட்டு வாங்கிக்கிங்க. ஒரு 1/4 லிட்டரோ அல்லது ஒரு 1/2 லிட்டரோ வாங்கி எடுத்துக்கங்க. வாங்கி எடுத்துக்கிட்டு அதிகமான தேவைப்படாது, ஒரு 2-3 ஸ்பூன் தான் தேவைப்படும். நீங்க வாங்கி எடுத்துக்கங்க. வாங்கி எடுத்துக்கிட்டேன்னா காராம்பசு நெய்யே பார்த்தா கிடைக்காது. அதுக்காக தான் சொல்றேன் உங்களுக்கு. அது தேடி எடுத்துக்கிட்டு வாங்கி வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு புனுகு, ஜவ்வாது, அதுக்கு அடுத்து குங்குமப்பூ, அரகஜா, இதை வாங்கி வந்துருங்க. வாங்கி வந்துட்டு இப்ப நான் சொன்ன இந்த 4 பொருட்களையும் இந்த கல்வத்தை போட்டு, இந்த நீங்க அரைச்சி வச்சிருக்கீங்களா, பவுடர் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதை போட்டுக்கு. நான் சொன்ன இந்த 4 பொருட்களையும் போட்டுக்குங்க. வாசனை பொருட்களை போட்டுக்கிட்டு ஒன்னோட நல்லா இந்த நெய்யை ஒரு 2-3 ஸ்பூன் தேவைக்கு ஏற்ப விட்டுக்கிட்டு ஒன்னோட நல்லா மை போல நல்லா நல்லபடியே கையில அப்படியே தொட்டா அப்படியே நம்ம கையில அந்த கடுப்பு அப்படியே தொட்டுக்கணும், வரணும். அந்த மாதிரி நம்ம கையில ஒட்டுற அளவுக்கு நல்லா தர நல்லா போட்டு அரைங்க. அரைச்சிட்டு இதுக்கு அஞ்சனக்கல் போட்டோம். ஆனா அஞ்சனக்கல் இதுக்கு வேண்டாம், சரியா? நீங்க எளிமையா தயாரிக்கக்கூடியது, அஞ்சனக்கல் வேண்டாம், சரியா? அந்த மை தயாரிக்கக்கூடிய நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, மகாலட்சுமியோட அந்த நாமத்தை உச்சரிச்சாலே போதும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ஓம் நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ஓம் நமோ நமக
அப்படி இல்லைனாக்கா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை பண வருமானம், தன வருமானம், ஆடையாபரண வருமானம் சித்திக்க ஸ்வாகா, அந்த மாதிரி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தன வருமானம், பொருள் வருமானம், தானிய வருமானம், ஆடை ஆபரண வருமானம் சித்திக்க ஸ்வாகா சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து நீங்க சொல்லிக்கிட்டே, மந்திரம் கிடையாது, நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் கோரிக்கைகளை தான் நம்ம மந்திரமா இதுக்கு சொல்ல போறோம். சரியா? இதை வந்து நீங்க சொல்லிக்கிட்டு வந்து நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிக்கிட்டு கை அரைச்சி என்ன பண்றீங்கன்னாக்க ஒரு டப்பில வந்து, அதாவது செம்பு டப்பில போட்டு எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. சேகரித்து வச்சுக்கிட்டு உங்களோட பூஜை அறையில போயிட்டு லைட்டா திறந்து வச்சுக்கோங்க. நான் லைட்டா திறந்துவிட்டா வாசனை போயிடுங்க, என்ன பண்றது யோசிக்காதீங்க. சும்மா லைட்டா அந்த மூடி டைட்டா இருக்கும், சும்மா அந்த மூடி வந்து சும்மா லூஸா இருக்கும்போது சும்மா லைட்டா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க மனசார வந்து இப்ப நீங்க என்ன விஷயம் நீங்க மைய அரைக்கும் போது சொன்னீங்களோ அதே விஷயத்த ஒரு 108 முறை தெய்வத்துக்கு நல்லா ஒரு சின்னதா ஒரு படையில வந்து போட்டுக்குங்க. இந்த இனிப்பு பதார்த்தம் இருக்குல்ல, இனிப்பு பதார்த்தத்தை வந்து தெய்வத்துக்கு படையில போட்டுக்குங்க. நெய் தீபம் ஏற்றி வச்சுக்குங்க. பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்க நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுக்கிட்டு உங்களோட பிரார்த்தனைகள், நம்ம எந்த காரியத்துக்கு போனாலும் இந்த காரியமாகப்பட்டது ஜெயமாகணும், எனக்கு தோல்வியின்றி எனக்கு சக்சஸ் ஆகணும், வெற்றி ஆகணும், அதுக்கு நீதாம அனுகிரகம் செய்யணும்னு சொல்லிட்டுன்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த மைய வந்து எப்போ போனாலும் நெத்தியில வச்சுக்கிட்டு, ஏதோ முக்கியமான விஷயங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் நெத்தியில வச்சுக்கிட்டு போகக்கூடிய பழக்கத்தை வழக்கத்தில் வச்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கான பிரச்சனைகளாகப்பட்டது இந்த மை முறையால பரிதம் ஏற்படும். அதனால இந்த விஷயத்த வந்து நீங்க பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு அதோட பிரதிபாலன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.